வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்போதும் புத்துணர்வோடு இருக்க. ஒவ்வொரு நாளையுமே இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு என்றே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் எப்போதும் புத்துணர்வோடு இருப்பது எப்படி என்று பார்ப்போம். தாராள குணமுள்ளவர்கள் வளமாக வாழ்வார்கள். மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறவர்கள் புத்துணர்வு அடைவார்கள் என்று பைபிளில் கூறப்பட்டுள்ளது. ஒரு செழிப்பான மரம் நமக்கு புத்துணர்ச்சியும் வாழ்வும் அளிப்பது போல நல்லவர்கள் கூறும் அன்பான வார்த்தைகள் கேட்போருக்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றன. ஒரு ஞானிகிட்ட போய் ஒரு பெரியவர் கேட்டாராம், நீங்க எப்போதும் புத்துணர்வோடு இருக்கீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்காரு. அதுக்கு ஞானி அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு, நான் ஒரு கழுதையை பார்த்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அது எப்படி அப்படின்னு இவர் கேட்குறாரு. நாளை காலையில நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாராம். பெரியவரும் மறுநாள் காலையில வராரு. வந்து அந்த கழுதையை கவனிக்கிறாரு. கழுதை காலையில அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு எந்த சலனமும் இல்லாம அது ஆற்றுக்கு போகுது. திரும்பவும் மாலையில துவைத்த அந்த சுத்தமான துணி மூட்டையை சுமந்துக்கிட்டு வருது. அப்போதும் அந்த கழுதை முகத்துல எந்த சலனமும் இல்லாம இயல்பாக வந்துதான். அப்ப எப்போதும் எந்தவித சலனமும் இல்லாம கழுதை செல்வதை பார்த்து இன்பம் துன்பம் என்ற வேறுபாடு இல்லாமல் எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருக்கவும் புத்துணர்வோடு இருக்கவும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஞானி பெரியவர்கிட்ட சொன்னாராம். அதுக்கு அந்த பெரியவர், அப்ப நானும் இனி இவ்வாறு நடந்து கொண்டு புத்துணர்வோடு வாழ்வேன் அப்படின்னு சொன்னாராம். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில சிக்கல்கள் ஏராளம் இருக்குது. அதை எண்ணி கவலைப்படுவதனால சிக்கல்கள் தீர்வதில்லை, மேலும் மேலும் சிக்கல்களாகவே தான் ஆகும். சிக்கலுக்கான காரணங்களை புரிந்து கொள்வதும் சிக்கலை தீர்ப்பதற்கான வழிகளை புரிந்து கொள்வதும் தான் அவசியம். மகானுக்கு பொருளாதார சிக்கலால் சொத்துக்களை விற்று குடிசையில் வாழும் நிலை ஏற்பட்டது. மேலும் சிக்கல் தொடர்ந்தது. குடிசையையும் இழக்கும் நிலை வந்தது. அதை மகன் புரிந்து கொண்டு அதை இறைவனின் உத்தரவாக எண்ணினார். அதுதான் ஞானிகளின் இயல்பு. கண்ணதாசன் ஒரு பாடல சொல்வார், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதின். அப்போ நம்ம எதையுமே புரிந்து கொள்வது என்பதுதான் மிகவும் அவசியம். எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்துக்கு வரணும். ஏற்றமும் இரக்கமும் செல்வமும் ஏழ்மையும் இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எல்லாம் வல்ல இறைநிலையின் தன்மையை புரிந்து கொண்டு அதன் தன்மையை அறிந்து கொண்டு விட்டாலே தன் வினையின் அழுத்தம் புரிந்துவிடும். உடல் ஆற்றல் மனவலிவு ஆகியவற்றின் அளவும் நம்மளுக்கு புரிந்துவிடும். பொருளால் உடலால் அறிவால் செல்வாக்கால் கல்வியில் நாம் எங்கே எப்படி எந்த அளவில் இருக்கிறோம் என்பதும் புரிந்துவிடும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, உடல் துன்பம் மனக்குழப்பம் அறிவு உயராமை உலகத்தில் மக்கள் தம்மை விலங்கினத்தை வைக்கும் கடல் வளத்தை நிலவளத்தை அறிவு உடல் திறனால் கருத்துடனே வாழ்வின் வள பொருட்களாக மாற்றி உடல் பசிக்கும் மற்றும் உடல் தேவைக்கும் ஏற்ப குறைவின்றி பொருள் பெறவும் காப்பு கல்வி பெறவும் இடல் மிகுந்து ஏற்றல் குறைந்து உலக வாழ்வு அடைந்தால் எல்லாரும் அறிவறிந்து இனிய வாழ்வு பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்போதுமே ஒரு நிபந்தனையோட வாழ்க்கையில வாழக்கூடாது. நம்ம நினைத்த மாதிரி தான் வாழணும், நம்ம விரும்பிய மாதிரி தான் வாழ்க்கையில எல்லாமே அமையணும். அதாவது நல்ல கணவன் அமையணும்னு பெண்கள் நினைக்கிறாங்க, ஆண்கள் நல்ல மனைவி அமையணும், பிள்ளைகள்லாம் நல்லா படித்து நிறைய மதிப்பெண் பெற்று டாக்டரா வரணும் அப்படின்னு இன்னும் பல நிபந்தனைகளோடு தான் வாழ்றாங்க. ஆனா எந்த நிபந்தனையும் இல்லாம நடப்பது எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன்தான் புத்துணர்வோடு வாழ்வான். நம்ம எப்போதும் புத்துணர்வோடு இருக்க நிகழ்காலத்துல இருக்க பழகணும். அதாவது திரிகால ஞானமாகிய முற்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவை கணித்து விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல்பட வேண்டும். அதாவது கடந்த காலத்தை நினைத்தால் மனம் அழுத்தம் தான் உண்டாகும்.
எதிர்காலத்தை நினைத்தால் கவலை அதிகமாகும். கடந்த காலம் உடைந்த பானை, எதிர்காலம் அதில் மேல் பூனை, நிகழ்காலம் கையில் உள்ள வீணை என்பதை உணர்ந்து நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ பழகணும். அப்ப நிகழ்காலத்துல மட்டும் நினைப்பவர் மனதில் தான் அமைதி இருக்கும். இப்ப ஞானிகள் நினைப்பது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க நடக்கக்கூடியதை மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க. அப்போ ஞானிகள் எல்லோருமே திரிகால ஞானத்தை உணர்ந்தவர்கள். அவங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதான் போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், எல்லாம் கண்ணனுக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி, யாராவது தவறாக பேசினால் கூட ஒரு காதுல வாங்கி அடுத்த காதுல விட்டுவிட பழகினால் புத்துணர்வோடு வாழலாம். நாம் புத்துணர்வோடு வாழ நம்முடைய மனதை பற்றி தெளிவாக உணர வேண்டும். மகான் ஒரு பாடல்ல, மனிதனே உன் அமைப்பே மாவண்டத்தின் சிறப்பு, மனம் என்ற பெரும்பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய் என்பார்கள். அப்ப மனிதனுடைய குணாதிசயத்தை நம்ம பார்த்தோம்னா 2 அறிவு உயிரினம் முதல் 6 அறிவு மனிதன் வரை உள்ள பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து இடைவிடாது கருத்தொடரா அப்படி வந்துட்டே இருக்குது. அந்த பதிவுகள் நமது உடலிலே பழிச்செயல் பதிவுகளாக பதிவு பெற்று துன்பத்தை விளைவிக்கின்றன. இந்த பழிச்செயல் பதிவுகள் காரணமாக நம் மனதில் தீய எண்ணங்கள் வருது. மனதில் தீய எண்ணங்கள் எழாமல் கட்டுப்படுத்துவது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மனதை ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மனதை பிடித்த குரங்கோடு ஒப்பிடுவதுதான் மிக மிக பொருத்தமானது. குரங்கு இயற்கையாகவே சஞ்சல மனம் படைத்தவை. ஓரிடத்தில் வந்து அது நிற்காது, அங்கே எங்கும் ஓடிட்டே தான் இருக்கும். அத்தகைய குரங்கு ஒன்று இருந்தது. அதுக்கு நிறைய கள்ளை குடிக்க ஒருத்தன் கொடுத்தான். அதனால அதன் பரபரப்பு அதிகமாகுது. அது போதாதென்று தேள் ஒன்று அதனை கொட்டியது. தேள் கொட்டினால் மனிதனே நாள் முழுதும் வலியில் துடிப்போம். அப்போ குரங்கோட நிலையை சொல்லவா வேண்டும்? அதன் போதாத காலத்தை பூரணமாக்க ஒரு பேயும் அதை பிடித்து கொண்டது. அந்த குரங்கின் அடக்க முடியாத சஞ்சலத்தையும் படபடப்பையும் விளக்க வார்த்தை எங்கே இருக்கிறது? இதே போல மனித மனம் அந்த நிலைக்கு நிகரானது. இயற்கையாகவே அது தீராத சஞ்சல இயல்பு படைத்தது. மனம் ஆசை என்னும் கல் குடித்ததனால் அதன் சஞ்சலமும் வெறியும் அதிகரிக்கிறது. ஆசை குடிகொண்ட பிறகோ பிறர் வெற்றியை பார்த்து பொறாமை என்ற குணமாகிய தேள் கொட்டியது. முடிவாக கர்வம் எனும் பேயும் மனத்தினுள் புகுந்து எல்லா பெருமையும் தனக்கே என்று நினைக்க செய்கிறது. இத்தகைய மனதை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கடினம். அப்ப மனதின் சஞ்சல தன்மையை அடக்க அதற்கான காரணங்களை நாம் அறிய வேண்டும். மனதை அறிவதுதான் ஞானத்தின் உச்சம். அதனால எல்லாருமே மனதை பற்றி முதல்ல அறிய வேண்டும். வள்ளலார் சொல்வார், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு சொல்றாரு. மகான் சொல்வாங்க, மனம் இயற்கையினும் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமே, மனதிலே உளையெல்லாம் மற்றங்கு தேடிவேறு. அப்போ மனம்தான் நம்முடைய வாழ்க்கையின் விளைநிலம். மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. மனதின் மாண்பு எதுவோ அதுதான் மனிதனுடைய மாண்பு. மனதின் உயர்வு எதுவோ அதுதான் மனிதனுடைய உயர்வு. ஆகவே மனதை நம்ம எந்த அளவுல உயர்த்தி கொள்கிறோமோ, தூய்மை செய்து கொள்கிறோமோ, வலுப்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவிலே தான் மனிதனுடைய வாழ்வு, மதிப்பு, வெற்றி போன்ற எல்லா வளங்களும் அமையும். இப்போ மனதை வளப்படுத்த வேண்டியது மிக அவசியம். இதை கேட்கும் போதே எல்லாருக்கும் தோன்ற ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த மனமானது ஓடிக்கொண்டே இருக்கிறதே, இதை நிறுத்திவிட்டால் நன்றாக இருக்குமே என்று. ஆனால் அது நிற்க வேண்டும் என்று எப்ப நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் முன்பை விட அதிவேகமாக ஓடத் தொடங்குது. ஏன்னா மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். இதற்கு மனதை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைப்பதை விட அதை நல்ல முறையில் பழக்க வேண்டும். திருமூலர் ஒரு பாடல சொல்வாரு, பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே அப்படி. அப்போ மனிதனுடைய ஐம்புலன்களை கண்காணிப்பவர்கள் இல்லாத காரணத்தால் தான் அது வெறியுடன் தன் இச்சைக்காக செயல்படுது. அந்த கண்காணிப்பவர் இருந்து ஐம்புலனும் சரியா செயல்பட துவங்குச்சுன்னா ஞானம் பிறக்க வழிவகுக்கும், புத்துணர்வோடு இருக்க முடியும்.
அப்போ உன் மனம் ஒன்றே உன்னை மீட்கக்கூடிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை உன்னை யாரும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் நம் மனதை எப்படி வைத்திருக்கிறோம்னா, ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும், அத பெரிய பிரச்சனையாக்கி மனதை கெடுத்து வைக்கிறோம். அதுதான் சொல்லுவாங்க, துரும்ப தூணாக்குறது அப்படின்னு. யாரெல்லாம் எந்த விஷயத்தையும் நெகட்டிவா நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவா தான் தெரியும். யாரெல்லாம் பாசிட்டிவா நெனைக்காங்களோ, அதெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவா தெரியும். எப்போதும் எந்த விஷயத்தையும் நேர்மறையான சிந்தனையோடு பார்த்தா, எப்போதும் நம்மால மிகவும் மகிழ்ச்சியா, புத்துணர்வோடு வாழ முடியும். இதுக்கு ஒரு சம்பவம் சொல்வாங்க. கிருஷ்ணர் வந்து தர்மரையும், துரியோதனையும் நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வர சொன்னாராம். தர்மர் பார்த்துட்டு வந்து எல்லா மக்களும் நல்லவங்களா இருக்காங்கன்னு சொன்னாராம். ஆனா துரியோதன் பார்த்துட்டு வந்து எல்லா மக்களும் கெட்டவங்களா இருக்காங்கன்னு சொன்னாராம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவரவர் மனது எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவர்களுடைய பார்வையும் இருக்கும். அதனால எப்போதும் பாசிட்டிவாவே நினைக்கணும், பேசணும். எப்போதும் நேர்மையான நல்ல சிந்தனையோடு பார்த்தா எப்போதும் நம்மளால மகிழ்ச்சியாக, புத்துணர்வாக இருக்க முடியும். இப்போ ஒரு சில சமயத்துல நமக்கு மனம் வெயிட்டா இருக்கிற மாரி நம்மளுக்கே தோணும். எந்த வேலையும் செய்ய ஆர்வமே இல்லாம இருக்கும். தூக்கமும் வராது. அந்த நிலை மனிதனை நோயாளி போல ஆக்குது. அப்போ அதுக்கு காரணம் பொதுவா நெறைய பேர் மனதை உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே தான் வச்சிருப்பாங்க. ஒரு படகுல ஓட்டை இருந்துச்சுன்னா, அதன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமா நீர் புகுந்து படகு மூழ்கிரும். அதே போல தான் எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுவோங்க. அதிக டென்ஷனா ஆயிருவாங்க. அந்த டென்ஷனே அவங்களுக்கு இயல்பான குணமாயிரும். அப்போ அது அவங்கள மனநோயாளி ஆகும் நிலைக்கு கூட ஏற்படுத்திரும். அப்போ சிலர் எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. கவனிக்காம விட்டா அதுவும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா உடலையும், மனதையும் பாதிச்சிரும். இப்ப பழைய காலத்துல நம்ம தாத்தா, பாட்டிலாம் ஒருத்தரும் டென்ஷனா இருக்குன்னு யாருமே சொல்லல. ஆனா, இப்போ தற்போது குழந்தைகள் கூட எனக்கு டென்ஷனா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி நெறைய பேருக்கு டென்ஷன் அதிகமாகி தூக்கம் இல்லாம இருக்கிறனால, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நிலை கூட இருக்குது. அதுவும் பெண்களை விட ஆண்கள் தான் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்கன்னு ஒரு ஆய்வுல சொல்றாங்க. அதனால ஆண்களுக்கு இதே சம்பந்தமான நோய்கள் வருது. இரவு வந்து குறைந்தது ஒரு 6 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். தூங்க முன்னால ரிலாக்சேஷன், சாந்திதவம் செய்துட்டு தூங்குனோம்னா, நல்ல தூக்கம் வரும். இப்ப தூக்கத்துல உடலுக்கு 75% ஜீவகாந்தமும், மனதுக்கு 25% ஜீவகாந்தமும் வருது. நல்லா தூங்கும்போது தான் ஜீவகாந்தம் ஃபுல் சார்ஜ் ஆகுது. மன அழுத்தம் குறையும். அதனால காலையில எழும்பும்போதும் புத்துணர்வோட நம்ம இருப்போம். இப்ப நம்ம அனைவரும் காலையில உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, தவம் எல்லாமே ஒழுங்கா செய்றோம். இருந்தாலும் நம்ம காலையில எழும்புனதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு கைப்பயிற்சியில 6வது நிலை பயிற்சிய செய்யும்போது, அதாவது அந்த 2 கட்டை விரலை பார்த்துக்கிட்டே நம்ம வலதுபுறம் அப்படி திரும்பும்போது, வலது கால ஊனி, இடது குதிங்கால நம்ம தூக்கி பெருவிரலுக்கு ஒரு அழுத்தம் குடுத்து திரும்புறோம். அதே மாரி இடதுபுறம் திரும்பும்போது, இடது கால ஊன்றி வலது காலை தூக்கி கால் பெருவிரலுக்கு ஒரு சற்று அழுத்தம் குடுக்குறோம். அப்போ நம்முடைய முதுகெலும்பு நல்லா திரும்பும்போது, தூங்கி எழும்புன உடனே டயர்டா இருந்ததுன்னா, அதெல்லாம் போயிரும். அந்த கால் விரலை ஊன்றும்போது, மூளைக்கு நல்ல ஆற்றல் கிடைக்குது. அப்ப எல்லா உறுப்புகளும் ரிலாக்ஸ் ஆகும். நாள் முழுதும் நம்ம புத்துணர்வோட இருக்கலாம். இப்போ பொதுவா மனதுல நம்ம அளவுக்கு அதிகமான தீய எண்ணங்கள் வரும்போது, அத தாங்க முடியாம துன்பப்படுறோம். அததான் திருவள்ளுவர் சொல்வாரு. "பீலிசை சாகாடும், அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின்" அப்படின்னு சொல்றாரு. மென்மையான மயில் இறகைய அளவுக்கு அதிகமாக வண்டி ஏற்றினா, வண்டியினுடைய அச்சு முறிஞ்சிரும். அதுபோல மனதில அளவுக்கு அதிகமான தீய எண்ணங்களை சுமக்கும்போது, அதை தாங்க முடியாம தான் மனிதர்கள் நோய்வாய்ப்படுறாங்க. இடைக்காட்டு சித்தர் சொல்றாரு, "மனமெனும் மாடடங்கில் தாண்டவக்கோனே, முக்தி வாய்த்ததென்று எண்ணேடா தாண்டவக்கோனேன்னு" சொல்றார். அப்போ மனம் அடங்குனா தான் முக்தி கிடைக்கும். நம்ம எப்பொழுதுமே இன்முகத்தோட இருக்கணும். நல்லா சிரித்து எப்போதுமே கொஞ்சம் சிரித்த முகமா இருக்கணும். நல்லா கொஞ்சம் அதிகமா சிரிக்கணும். மனம் இறுக்கமா இருக்கும்போது தான் நம்மளுக்கு மனதுல ஒரு இறுக்கமாவே இருந்து, அதுல தான் கவலை, எல்லா குழப்பங்களும் மனசுல வரும்.
கொஞ்சம் அடுத்தவங்ககிட்ட பேசி சிரிச்சிருந்தோம்னா, நம்முடைய மனமும் நல்லா இருக்கும். மகான் சொல்லுவாங்க, "இன்முகமும் எனது செல்வம் வீடோ ஏகவழி என்று நான் துறவு பூண்டேன்" அப்படின்னு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம். அப்ப எப்பவுமே புத்துணர்வோடு இருக்கணும்னா, எல்லா பொருட்களையும் நம்ம ரசிக்க பழகணும். இறைவனுடைய படைப்புல ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு அருமையா, அழகா இருக்குது. அதை பார்த்து ரசித்தாலே மனம் புத்துணர்வோடு இருக்கும். ஓஷோ சொல்வாரு, "சின்ன சின்ன விஷயத்தை கூட நாம் ரசிக்காவிட்டால், பின்னாளில் நாம் இந்த பேரின்பத்தை அனுபவிக்கவில்லையே என்று நினைப்போமாம்." அதேபோல நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு ஏறத்தாழ சுமார் 60,000 to 70,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்றாங்க ஒரு ஆய்வுல. அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 45 எண்ணங்கள் வருது. அதனால நம்முடைய எண்ணங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யணும். உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படின்னு மகான் சொல்றாங்க. அப்ப அகத்தவம் செய்து மௌனத்தில் அகத்தாய்வு செய்யும்போது எப்பொழுதும் நம்முடைய குறை நிறை நம்மளுக்கு தெரியும். அப்ப தீய எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை மட்டும் நம்ம எடுத்து வாழும்போது தான் புத்துணர்வோடு வாழலாம். எப்பொழுதும் நம்மோடு இருப்பவர்களை நல்லவர்களா நம்ம பார்க்கணும். அவங்க நமக்கு துன்பம் கொடுத்தா கூட நம்முடைய வினைப்பதிவு கழியுது அப்படின்னா அமைதியா இருக்கணும். அவங்க குணம் அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மகிழ்ச்சியா புத்துணர்வோட வாழலாம். நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம உணரும். எல்லாவற்றுக்கும் மற்றவர்களையே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் தெரியாம ஒருத்தருக்கு தவறு செய்துட்டா கூட அவங்ககிட்ட போய் நம்ம மனம் மன்னிப்பு கேட்கணும். பிறரையும் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது தான் தெய்வத்தன்மை. மன புத்துணர்வோட இருந்தோம்னா மன்னிக்கும் பண்பு தானாவே வந்துடும். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல், நடக்கப் போவதும் அவன் அருள்தான். ஏன் வீணான குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம், நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம். அவன் செலுத்தும் வழி செல் என்கிறார் ரமண மகரிஷி. மாற்றம் ஒன்றே மாறாது. எப்பொழுதும் உலகில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் செய்தா புத்துணர்வோட இருக்கலாம். பிறருக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமேன்னு தாய்மானவர் சொல்றார். பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டுன்னு மகான் சொல்றாங்க. விவேகானந்தர் சொல்றாரு, கடவுளின் குழந்தைகளுக்கு தொண்டு செய், இன்னும் சொல்ல போனால் ஜீவராசி அனைத்துக்கும் செய்யும் சேவையே சிறந்தது அப்படின்னு சொல்றார். அப்போ பிறருக்கு தூய மனதுடன் சேவை செய்யும் போது இன்பமும் அமைதியும் நம்மளுக்கு கிடைக்கும். மகாகவி பாரதியார் வீட்டில் வறுமையின் காரணமாக சமைப்பதற்கு அரிசி கூட இல்லாம அவரது மனைவி செல்லம்மாள் உங்க பக்கத்து வீட்டுல அரிசி கடன் வாங்கி கொண்டு வச்சிருப்பாங்களாம். அந்த அரிசி அவர் குருவிக்கு எடுத்து போடுவாராம். அந்த வறுமை நிலைவில் கூட அவர் பாடல் எழுதுறாரு. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியன் உலகமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய் அப்படின்னு சொல்றார். வாழ்வில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வெற்றியையும் விரும்பும் மனிதன் நல்லவர்களோடு இணக்கம் கொள்ள வேண்டும். உறவுகள் கண்ணாடி பாத்திரம் போன்றவை. அவற்றை மிகவும் முன்னெச்சரிக்கையோடும் கவனத்தோடும் கையாள வேண்டும். உடல் வேகம், உயிர் வேகம், மனவேகம், இந்த மூன்றுக்கும் ஒரு இணக்கம் இருக்கணும். இணக்கத்தை வற்புறுத்தும் போது, பிணக்கை தீர்க்கும் போது இன்சொல்லையே உதடுகளும் உள்ளமும் உபயோகப்படுத்த வேண்டும். அது ஔவையார் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அப்போ நம்ம நல்லவர்களோடு இணக்கம் கொள்ள வேண்டும். இந்த நல்ல இணக்கத்தால் தவம் செய்தல், தன்னையே ஆராய்தல், சிந்தனையினால் விளக்கம் காணல், ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொள்ளல், அதில் ஒருவர் அடைந்த நன்மைகளை எல்லோரும் அடைதல் என்ற முறையில் மேலும் அறிவை மேலோங்க செய்து கொண்டு வாழ்க்கையை வளப்படுத்தி புத்துணர்வோடு இருக்கலாம். தினமும் நம்ம மன்றத்துக்கு சென்று கூட்டுத்தவத்துல கலந்து கொள்றது, சத்சங்கங்கள்ல கலந்து மகானுடைய தத்துவங்களை கேட்பது, மகானுடைய பாடல்கள் தத்துவங்களை படிப்பது, அதன்படி நடக்கும்போது வாழ்வில் நம்ம எப்போதுமே புத்துணர்வோடு இருக்கிறோம். உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டால் போதும்,
சகலமும் உன்னிடம் வந்து சேரும். சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான். ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்றார். அப்போ நம்முடைய எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவிற்கோ துன்பம் தராமல் பிறருக்கு நல்லவையே செய்து வாழ வேண்டும். உணவு, உறக்கம், உழைப்பு, புலனின்பம், எண்ணம் இந்த ஐந்திலும் அளவு முறை கடைபிடித்து வாழ வேண்டும். செயல் விளைவு தத்துவத்தை நம்ம உணர்ந்து நடக்கணும். சின்ன சின்ன விஷயத்திலும் பற்று வைத்துக் கொள்ளாமல் தாமரை இலை தண்ணீர் போல வாழ பழகிக் கொள்ள வேண்டும். பொருட்களோடும் தேவைப்படும் தொடர்பினது தன்மையை அறிந்து அளவோடு விழிப்பாக வைத்துக் கொள்ளும் உறவே துறவு. துறவுங்கிறது மனதிற்கு தான். அனுபவத்துல விழிப்புடன் கூடிய உறவு, இன்ப நுகர்ச்சியில் மனம் சிக்கிக் கொள்ளாத மனநிலை, இதுதான் உறவில் துறவு. அகன்ற பேராற்றலை மறவாத விழிப்போடு நாம் உலக வாழ்வை நடத்தும் போதுதான் பற்றி நிற்பதிலும் பற்றின்மை என்ற தகமை ஏற்படுது. மனதால், அதாவது எண்ணத்தால் பூணும் உறவில் தெளிவுதான் மனதை வளப்படுத்தும். மனதில் வந்து இறை ஆற்றல் நிறையும் பொழுது பற்றில்லாத நிலை அமைந்துவிடும். உலகில் மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், பின்னர் இறந்து விடுகிறான். வாழும் காலத்தில் குடல் ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு மேலாக உணவை உட்கொள்ள முடியாது. உடல் சுமக்கும் அளவுக்கு மேலாக ஆடைகளை அணியவும் முடியாது. நின்றால் 3/4 அடிக்கு 3/4 அடி அளவு நிலம், படுத்தால் 1.5 அடிக்கு 6.5 அடி நிலம், உட்கார்ந்தால் 3 அடிக்கு 3 அடி நிலம். இதற்கு மேல் எவராலும் அனுபவிக்கவும் முடியாது. எவ்வளவுதான் ஒரு மனிதன் சம்பாதித்து இருப்பு வைத்திருந்தாலும் இறக்கும்போது அவற்றில் ஒரு துளியை கூட எடுத்துக்கொண்டு போகவும் முடியாது என்ற நிலையாமை தத்துவத்தை புரிந்து கொண்டு நடக்கும்போது புத்துணர்வோடு நாம் வாழ முடியும். அதே மாதிரி நம்முடைய பயிற்சிகளை நாம் தினந்தோறும் ஒழுங்கா செய்யணும். தவம் வந்து நல்ல தொடர்ந்து செய்து வரும்போது உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இயற்கை வந்து நமக்கு போதிக்கக்கூடிய பாடமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் உண்டாகிறது. தவத்தின் மூலம் மனம் அடக்க நிலைக்கு வரும்போதுதான் இறைநிலையே தானாகவும் பிற மனிதராகவும் பிற உயிரினங்களாகவும் உள்ள உண்மை தெரிகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கிறார் தாயுமானவர். அவ்வாறு நினைக்கும் போது எல்லாருடனும் அன்பும் கருணையும் கொண்டு வாழும் சிறப்பு ஓங்கும். துரியாதீத தவம் சுத்த வெளியில் நின்று செய்ய செய்ய மனம் அதோடு ஒன்றி இரண்டர கலந்து விடுகிறது. அவ்வாறு பழக்கப்பட்ட மனம் நிறை மனமாக மாறி புத்துணர்வு பெறும். நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்றுற்று பார்த்திடு உன்னை உலகை பின் என்று மகான் சொன்னபடி நடந்தால் எப்பொழுதும் ஆகினையிலோ அல்லது உச்சியிலோ மனதை வைத்து இருந்தோம் என்றால் மன அலைச்சுழல் குறைந்து மனம் புத்துணர்வாகும். தவம் செய்து தற்சோதனை செய்தால்தான் உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், கர்மைய தூய்மை, இறை உணர்வும் கிடைக்கிறது. மகான் சொல்லுவாங்க ஒரு பாடல்ல, என்னுள்ளே அகத்ததுவாய் இயங்குகின்ற ஏற்றமிகு பேரறிவு. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய பேரறிவு நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலையும் இது நல்லது, இது தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யணும். நம்ம ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சாலே நமக்குள்ள மனசுக்குள்ள தெரியும். அதை இன்ட்யூஷன் சொல்லலாம். அதை நம்ம இது செய்யறது நமக்கே மனசுக்குள்ள இது தவறு, இது நல்லதாக இருக்கும் அப்படின்னு தோணும். அப்போ அதை நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்றதுக்கு முன்னால சிறிது நேரம் தவம் செய்து வந்தோம்னா அன்று நடந்ததை நினைவு கூர்ந்து அகத்தாய்வு செய்தால் நம்முடைய மனம் புத்துணர்ச்சி அடையும். அப்போ வாழ்க்கையில நம்ம கிடைப்பதை அனுபவிக்கணும், கிடைக்காததை ரசிக்கணும், இழந்ததை உணரணும், பேராசையை தவிர்க்கணும். பழைய நினைவுகளெல்லாம் நம்ம நினைத்து, அதாவது நல்ல நினைவுகளை நினைத்து நம்ம மகிழ்ச்சி அடையணும். வாழ்க்கை இனிமையானது, ரசிக்கணும். அப்போ தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு செய்து மகானின் வழி நடந்து வரும்போது நாம் எப்பொழுதும் புத்துணர்வோடு இருப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அன்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.